அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டதுனால ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டாபிக் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி விட்ட மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இதுலேயும் சேர்த்து 24 மெம்பர்ஸும், இன்னும் வெயிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 மெம்பர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ 29, அதாவது நம்மக்கிட்ட டெட்டு மட்டும் தான் இவங்க எல்லாமே பாஸ் பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு நம்ம எப்பயுமே எடுக்கிறதில்ல, டெட்டு மட்டும் தான் வந்து எடுக்கிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2, அதே மாதிரி பேப்பர் 1க்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு தனியாக வந்து நடத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளுடைய வழிகாட்டுதல் அவங்களே படித்தாங்க. ஒரு சிலர் சென்ட்ரலில் சேர்ந்து படித்தாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களே படித்தாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி இன்னும் கவர்மெண்ட் கீக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிலவரப்படி வந்து ஒரு 140+ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். மெயினாக வந்து மைனாரிட்டிஸ் வந்து எல்லாம் மைனாரிட்டி, தெலுங்கு, கன்னடா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதுனதில் ஒருத்தர் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துருச்சுன்னா மிஸ் ஆகாது, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து நம்ம ஒரு 140+ மெம்பர்ஸ், இவங்களை விட்டு ஒரு 120+ மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், நிச்சயமாக கிடைக்கும்னு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 2 லிங்க் கொடுத்துருப்பேன், 2 வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 டெட் எக்ஸாமினேஷன் கிளாஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். யாருன்னா விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 ப்ளஸ் அதுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்ந்து வந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ ஒரு 6 டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது, ஸோ கரண்ட் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து ஆக போகுது. அது எப்படி எங்கேருந்து ஆக போகுது, அதேமாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்ன அந்த 19,000 வேகன்சிஸ் வந்து என்னது, அதேமாதிரி வந்து கூடுதலாக செகண்ட் லிஸ்ட், அதாவது இரண்டாவது சான்றிதழ் சரிபார்ப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ எப்படி நடக்க போகுது. ஸோ இது நான் சொல்லலை, டிஆர்பி சைட்லேயே சொன்னது, ஓகேங்களா? சொன்னதுன்றதை விட அவங்களுடைய அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிசல்ட் விடும்போது அவங்க வந்து சொன்னது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வேகன்சிஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 3192 வேகன்சிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குறைவாக 2222 அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3192 காலி பணியிடங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்கிறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட், ஓகேங்களா? நம்ம டிஆர்பி சைடு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஆசிரியர்களை தேர்வு செய்யும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து கரண்ட் வேகன்சிஸ், இப்போதைக்கு வந்து கரண்ட் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்றது தான் இந்த பிடிஎஃப், ஓகேங்களா? அதாவது வந்து இந்த லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா மாவட்டமும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது கிடையாதுங்க, கவர்மெண்ட்லேருந்து விட்ட வேகன்சிஸ் தான், ஓகேங்களா? இப்போ ஒரு சில மாவட்டங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களும் வந்து இருக்குது, டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டம்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் 0 தான், அங்கே எதுவுமே இல்லை. கோயம்புத்தூரில் இங்கிலீஷ் வந்து 0, ஓகேங்களா? மேக்ஸ் வந்து வெறும் 1 தான் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலையும் இங்கிலீஷ் வந்து 0. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் 0, ஒரு வேக்கண்ட் கூட இல்லை. நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு 2, அதே மாதிரி சோசியலுக்கு 1 மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் நில்லு. பெரம்பலூரில் மேக்ஸில் ஒரு வேக்கண்ட் கூட கிடையாது. ராமநாதபுரத்தில் மேக்ஸில் ஒரு வேக்கண்ட் கூட கிடையாது. சேலத்தில் இங்கிலீஷ்க்கு ஒரு வேக்கண்ட் கூட கிடையாது, மேக்ஸ்க்கு ஒரு வேக்கண்ட் கூட கிடையாது. சிவகங்கையில் எதுக்குமே வேக்கண்ட் கிடையாது, தமிழ் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது, மற்றது எதுக்குமே வந்து வேக்கண்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் வேக்கண்ட்டே கிடையாது, 0. சோஷியல் சயின்ஸுக்கும் 0. திருப்பூர்லேயும் வந்து இங்கிலீஷ்க்கு வேக்கண்ட் கிடையாது, 0, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 0 வேக்கண்ட். மற்றதெல்லாம் வந்து இந்த பிடிஎஃப்பில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அதிகமான வேகன்சி எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குன்னா 1628 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இங்கிலீஷ்க்கு வந்து 786 வேகன்சிஸ் இப்போ இருக்கிற கரண்ட் வேகன்சிஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள்ங்க, நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து காலி பணியிடங்கள், இப்போ வந்து காலியாக இருக்கிறது, நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்கள் இது எல்லாமே வந்து, ஓகேங்களா? மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 660 வேகன்சிஸ், சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2095 வேகன்சிஸ், அதே மாதிரி சோசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1228 வேகன்சிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரியேட்டிவ் வேகன்சிஸோ இல்லை நீடடோ கிடையாது, இப்போ தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த காலி பணியிடத்தில் தான் உங்களுக்கு வந்து 3192 வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க, ஓகேங்களா? இது இன்னும் போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து இன்னும் 2வது சான்றிதழ் சரிபார்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்து நீடடு, ஓகேங்களா? அதாவது நீடட்ன்றது வந்து என்னன்னா கூடுதல் தேவை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள், அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து காலி பணியிடங்கள். இந்த காலி பணியிடங்களை தாண்டி
எங்களுக்கு இன்னும் கூடுதல் தேவைப்படுது. ஏன்னா பசங்க வந்து அட்மிஷன் ஆயிருக்கான். இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்குன்னா 150 ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கான காலி பண்ணிடம் தான் இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு. அந்த ஸ்கூலில் இப்போ ஒரு 40 பேர் வந்து சேர்றான் எக்ஸ்ட்ரானா இன்னொரு வாத்தியார் தேவை. ஓகேங்களா, இன்னொரு வாத்தியார் வந்து என்னது அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்றக்குள்ள தான் அவங்க வந்து கூடுதல் காலி அது தேவையில்லை பணியிடங்கள் இப்படி வந்து விடுவாங்க. ஓகேங்களா, இந்த கூடுதல் தேவையில்லை பணியிடங்களை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழுக்கு வந்து 270 பணியிடங்களும், இங்கிலீஷ்க்கு வந்து 98 பணியிடங்களும், மேக்ஸ்க்கு வந்து 53 பணியிடங்களும், சயின்ஸ்க்கு வந்து 341 பணியிடங்களும், சோசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 பணியிடங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தேவையுள்ள பணியிடங்களாக வந்து அரசாங்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஓவராலாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து காலி பணியிடங்கள் நம்ம பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ பார்த்தோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாம் பார்த்தோம். தமிழுக்கு 1628, இங்கிலீஷ்க்கு 786, சயின்ஸ்க்கு மேக்ஸ்க்கு வந்து 660, சயின்ஸ்க்கு வந்து 2095, சோசியலுக்கு வந்து 1228. ஓகேங்களா, கூடுதலில் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோம். தமிழுக்கு இன்னொரு 270 அடிஷ்னலாகவும், இங்கிலீஷ்க்கு 98 அடிஷ்னலாகவும், மேக்ஸ்க்கு வந்து 53 அடிஷ்னலாகவும், சயின்ஸ்க்கு வந்து 341 அடிஷ்னலாகவும், சோசியலுக்கு வந்து 152 அடிஷ்னலாகவும் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, இது பார்த்துட்டு வந்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு, அதாவது வந்து காலி பணியிடங்கள் மற்றும் கூடுதல் தேவையுள்ள பணியிடங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து எவ்வளோ வேணும்னா, தமிழுக்கு வந்து 1898 போஸ்டிங் வந்து தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா, இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 884 போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 713, அதாவது வந்து 713 இது வந்து காலியாக இருக்குது. சயின்ஸ்க்கு வந்து 2436 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அதே மாதிரி சோசியல் வந்து பார்த்திங்கன்னா 1440 பணியிடங்கள். ஸோ டோட்டலாக வந்து காலி மற்றும் கூடுதல் தேவையுள்ள பணியிடங்களினுடைய எண்ணிக்கை 7371 வேகன்சிஸ். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 7371 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து கூடுதல் தேவையுள்ள பணியிடங்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கருதப்படுது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பணியிடங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படுற பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து 7371. அதில் வந்து இப்போ எவ்வளோ ஃபில் பண்ண போகிறாங்கன்றது வந்து அரசாங்கம் தான் முடிவு செய்யும். ஓகேங்களா, இதை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து 1500 வேகன்சிஸ் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே சார், அது என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜியிலிருந்து, அதாவது வந்து பிடியாக இருந்திருப்பாங்க, பிஜி ப்ரொமோட் ஆகிருப்பாங்க, அந்த பிஜியிலேருந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக வந்து போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1500+ மெம்பர்ஸ். ஓகேங்களா, அது நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இதில் இன்னும் வந்து 1500க்கு மேலே வந்து ஹெச்எம்ஸை வந்து டீப்ரமோட் கிடையாது, அவங்க பழைய பணிநிலைக்கே, அதாவது ஹெச்எம்லேருந்து பிஜியாக வந்து வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 1500 பேர் பிஜியாக வந்துட்டாங்களா, இந்த 1500 ஹெச்எம்மும் காலியாக பண்ணிடாமல் இந்த 1500 ஹெச்எம்மும் வந்து எங்கேருந்து போவாங்கன்னா பிடியிலேருந்து தான் போவாங்க. ஓகேங்களா, பேச்சுலர் டீச்சர்லேருந்து தான் 1500 ஹெச்எம்மாக ப்ரொமோட் ஆவாங்க. அப்படின்றக்குள்ள 1500 பிடி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து காலியாகும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எவ்வளோ வந்து பார்த்தோம், 7371. ஓகேங்களா, 7371, இது ஒரு 1500. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 8871 வேகன்சிஸ் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2012 போட்ட அதே வேகன்சிஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலியாக வாய்ப்புள்ள பணியிடங்கள். ஓகேங்களா, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது 2026 ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 19000 வேகன்சிஸ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, இந்த 19000 வேகன்சிஸ் வந்து எப்படி உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 3192 அதுக்கடுத்து வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ வந்து விடுறாங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு மீதி இருக்கிற பணியிடங்களை சேர்த்துவாங்க. அதே மாதிரி வந்து டீச்சர் ட்ரைனிங், அதாவது செகண்ட் கிரேட் அசிஸ்டன்ட், அதாவது எஸ்ஜிடியிலேருந்து மீதியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்ஜிடி நியர்லி ஒரு 10,000 அளவுக்கு வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு 9,000 10,000 அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து போடக்கூடிய அந்த எஸ்ஜிடியும் இப்போ போடக்கூடிய அந்த பிடியுமே ஒரு 5,000 வந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 13 சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து போஸ்டிங் போகிறக்குள்ள ஒரு 5000 போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு, நம்ம பேப்பர் 2க்கும் அது மாதிரி 9000 அளவுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து போட வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ செகண்டு, அதாவது 2வது சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லி சொன்னீங்களே சார், அந்த 2வது சரிபார்ப்பில் என்ன அது எப்போ வந்து வரும், அதுக்கு வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் வந்து விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த சிவி வந்து விட்டது. ஓகேங்களா, அதை வந்து எப்போ 18/7/2000
அந்த 24 அது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாவரவியலுக்கு, அதே மாதிரி அதே அன்றைக்கி விலங்கியலுக்கு ஜுவாலஜிக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணிதத்துக்கு, அதுக்கடுத்து 20ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கெலாம் விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து அதை டிஆர்பி சைடில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்காத காலி பணியிடங்களுக்கு பொது தகுதி பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்லாக் வேகன்சி கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்து ஜென்ரல் வேகன்சி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நாட் அவைலபிள்னு இருக்கும். எல்லா மேஜருக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் இன்னும் வீட்டில் மற்றதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் இருப்பாங்க. அந்த நாட் அவைலபிள் வந்து அடுத்த டைம் வந்து பேக்லாக்காக சேர்த்தாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மறுபடியும் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து வைப்பாங்க. மறுபடியும் வந்து ஒரு சிவி வந்து வச்சு அந்த சிவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதெல்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருப்போ அந்த வேகன்சிஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பி சைடு, இது டிஆர்பி வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, டிஆர்பி தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டோம், அதாவது ஜென்ரல் வேகன்சிஸ், இந்த ஜென்ரல் பொது பணியிடங்கள்லேருந்து வந்து செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேருந்து எந்தெந்த இதிலெல்லாம் செலக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்டி இருக்கும், அது ஷார்ட் பாலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது ஷார்ட் பாலில் வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு பணியிடங்கள் கொடுத்துருப்பாங்க, அது ஆள் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதை தூக்கி வந்து மேலே வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? பொது பணியிடங்களுக்கு வந்து ஒப்படைக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில அந்த ஐஏடிஎஸ்எஸை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேகன்சிஸாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிறதுல மீண்டும் ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிடைக்காத காலி பணியிடங்களுக்கு பொது தகுதி பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். இப்போ ரீசெண்டாக விட்டது. ஓகேங்களா? இது வந்து 20ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தமிழ் லிஸ்ட் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து தெரியும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஜாகிரபிக்கு வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட் விட்டாங்க, மேக்ஸ்க்கு வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட் வந்து விட்டாங்க, விட்டுட்டு ரிவைஸ்ட் லிஸ்ட் விட்டாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட் விட்டாங்க. இன்னும் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் ரிவைஸ்ட் லிஸ்ட் விடலை. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட் வந்து விட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்து 2வது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இப்போ ஆல்ரெடி வேகன்சிஸ் அதிகமாக இருக்குங்களா, கூடுதலாக பணியிடங்கள் சேர்க்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரையும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து அழைக்கப்படாதவர்கள் கூட வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து அழைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து 0.5, 1.5, 2 இந்த மாதிரி எல்லாம் மார்க்கில் வந்து மிஸ் ஆனவங்களுக்கு மறுபடியும் வந்து வேலை கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து இதை பற்றி விளக்கங்கள் கேட்டதுனால தான் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.